முடியல மைக் வர மாதிரி கீழே பார்த்து தலா கொஞ்சம் கீழே இறங்க கொஞ்சம் வா தலா கொஞ்சம் கீழே இறங்க கொஞ்ச நேரம் கீழே இறங்க வா வா மேலே ஏறணும் கொடு குடி வாங்க வா மேலே ஏறணும் போ போ இதுதான் போட்டுருக்காங்களா போட்டோ கொஞ்சம் கீழே இருக்குண்ணா கொஞ்சம் விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி வி சாலை பகுதியில் தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் மாநில மாநாடானது அக்டோபர் 27 நடைபெற உள்ளது. அதற்காக இன்று பந்தக்கால் நடைவிழாவானது இன்று அறிவிக்கப்பட்டு தற்பொழுது பொதுச் செயலாளர் புஸ்லி ஆனந்த் தலைமையில் தற்பொழுது பந்தக்கால் நடைவிழாவானது நடைபெற்று வருகிறது. இந்த பந்தக்கால் நடைவிழாவுக்கு சுமார் தமிழகம் முழுவதிலும் இருந்து தமிழக வெற்றிக் கழகத்தின் முக்கிய நிர்வாகிகள், தலைவர், செயலாளர், பொருளாளர் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் சுமார் 1000க்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டுள்ளனர். இந்த பந்தக்கால் நடைவிழாவானது தற்பொழுது நடைபெற்று வருகிறது. பந்தக்காலானது நடப்பட்டு வருகிறது. தமிழகம் முழுவதிலும் இருந்து அந்த கலச நீர்கள் உள்ளிட்ட முக்கிய பொருட்கள், பூஜை பொருட்கள் படைக்கப்பட்டு முக்கிய ஆலயங்களில் வழிபாடு செய்யப்பட்டு அங்கிருந்து கொண்டு வரப்பட்ட புனித நீர்கள் மற்றும் புனித பொருட்களை வைத்து இங்கு பந்தக்கால் நடைவிழாவானது தற்போது நடைபெற்று வருகிறது. சுமார் 85 ஏக்கர் பரப்பளவு கொண்ட இந்த நிலப்பரப்பில் இந்த நிலப்பரப்பு கையகப்படுத்தப்பட்டு தற்பொழுது இந்த மாநில மாநாட்டிற்கான பந்தக்கால் நடைவிழாவானது தற்பொழுது சுமார் 4:30 மணி அளவில் இந்த பந்தக்கால் நடைவிழாவானது நடைபெற்று வருகிறது. இந்த பந்தக்கால் நடைவிழாவில் புஸ்லி ஆனந்த் பொதுச் செயலாளர் தலைமையில் பந்தக்கால் நடைவிழா தலைமையில் நடைபெற்று வருகிறது. இதில் ஏராளமான தொண்டர்கள் மற்றும் முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டுள்ளனர். இந்த பகுதியே சுமார் இந்த மக்கள் தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் காணப்படும் தொண்டர்களின் கூட்டமாக காணப்படுகிறது. இந்த தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் தற்போது வருகின்ற 27ஆம் தேதி நடைபெற உள்ள தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநில மாநாடு என்பதால் அந்த கட்சி தொண்டர்கள் மிகுந்த ஆர்வத்துடன் கலந்து வருகின்றனர். காவல்துறையினர் சார்பில் பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளது. 33 நிபந்தனைகள் போடப்பட்டுள்ளது. அதில் 17 நிபந்தனைகளை கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. இந்த 17 நிபந்தனைகளில் முக்கியமான நிபந்தனைகள் இந்த போக்குவரத்தினை ஒழுங்குபடுத்த நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும், போக்குவரத்தினை சரி செய்ய வேண்டும், இந்த உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் அந்த நிபந்தனையில் சொல்லப்பட்டுள்ளது. இந்த மெயினாக இந்த பகுதியில் பார்த்தீர்கள் என்றால் அந்த மாநாடு நடைபெறும் இடத்திற்கு அருகாமையிலேயே ரயில்வே ட்ராக் செல்கிறது. ரயில்வே ட்ராக் செல்ல முடியாத ஆபத்தான வகையில் இருக்கும் என்ற காரணத்தினால் அதனை தடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்த பகுதியில் சுமார் 6 திறந்தவெளி கிணறுகள் காணப்படுகிறது, விவசாய நிலத்த கிணறுகள் காணப்படுகிறது. இந்த 6 கிணறுகளை மூடுவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். முக்கியமாக பல்வேறு பந்தல்கள் அமைக்கும் இடம், போக்குவரத்து சரி செய்ய வேண்டும், இந்த வாகனங்கள் நிறுத்துவதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு 17 நிபந்தனைகளை கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும் என கூறப்பட்டுள்ளது காவல்துறை சார்பில். தற்பொழுது இந்த மாநில மாநாட்டிற்கான பந்தக்கால் நடைவிழாவானது தற்பொழுது நடைபெற்று இந்த நிகழ்ச்சியானது தற்பொழுது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இதில் பலர் கலந்து கொண்டுள்ளனர். சுமார் 1500க்கும் மேற்பட்ட நபர்கள் தமிழகம் முழுவதிலும் வந்து இந்த பந்தக்கால் நடைவிழாவில் கலந்து கொண்டு தற்பொழுது இந்த பந்தக்கால் நடைவிழாவானது சிறப்பாக நடைபெற்று வருகிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.